கேரளா கண்ணூர்ல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. இந்த ஒரு சம்பவமானது, அதாவது இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு வந்து சைக்கிள்ல நிக்குது பாக்குறீங்கல்ல. அந்த பொண்ணு அந்த சைடு வந்துகிட்டு இருக்கும்போது வாய்க்குள்ள வந்து சுவிங்கம் மென்னுகிட்டே வந்துகிட்டு இருந்திருக்கும் போல சடனா வந்து அந்த சுவிங்கமா முழுங்கிருச்சு. அந்த சுவிங்கம் உள்ள போய் சிக்கினதுனால, தொண்டையில போய் சிக்கினதுனால அந்த பொண்ணால மூச்சு விட முடியாம திணறி இருந்திருக்கு. அந்த 7 வயசு சிறுமிக்குள்ள தைரியத்தை பாருங்க. அது வந்து தொண்டையில முழுங்கிருச்சு. அது எந்த ஒரு பதட்டமும் அடையல. டக்குன்னு அந்த சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே யூட்டன் போட்டு வந்து இந்த பக்கம் ஷேர் ஆட்டோல வாழைப்பழம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை வாங்குறதுக்கு 4 பேர் நின்றுட்டு இருக்காங்கல்ல. அவங்கள ஒரு ஆளை தட்டி கூப்பிட்டு இந்த மாதிரி பூமரை முழுங்கிட்டேன், தொண்டையில சிக்கிருச்சு அப்படின்னு உடனடியா அந்த 7 வயது சிறுமிக்கு அவங்க முதல் உதவி பண்றாங்க. அந்த பொண்ணை சைக்கிள்ல இருந்து தூக்கி நல்லா குலுக்கி முதுகுல 2 தட்டு தட்டி அந்த பொண்ணோட தொண்டையில சிக்கி இருந்த அந்த பூமரை வெளியில எடுத்து இந்த வீடியோவை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல எல்லாரையுமே பாராட்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த 4 பேர் அங்க நின்னவங்க, அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா பதட்டப்படாம அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நான் முழுங்கிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்களும் பதட்டப்படாம அந்த குழந்தைய வந்து அப்படியே சைக்கிள்ல இருந்து தூக்கி 2 முதுகுல அந்த பம்பிள் கம்ம வெளியில எடுத்து அந்த பொண்ணு இப்ப ரிலாக்ஸ் ஆயிருச்சு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த 4 பேர்ல ஒருத்தவருக்கு வந்து இது பண்ணா அந்த பிள்ளைய கியூர் பண்ணிடலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அதாவது முதல் உதவி இதுதான் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அந்த 4 பேருக்குமே அந்த குழந்தை யாருன்னு தெரியாத குழந்தை தான். அதுக்கு முன்னாடி வர, அதாவது அந்த பொண்ணு அந்த கிட்ட வர்றதுக்கு முன்னாடி வர அவங்க நல்லா ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அதோட பிரச்சனையை சொன்ன உடனே எல்லாரோட ஃபேஸ்லயும் அந்த சிரிப்பு நின்றும்.